எவ்ரிவன், நான் தான் உங்கள் சந்தோஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மோஸ்ட் அவைட்டட் ஸ்விஃப்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த காரை நமக்கு கொடுத்த மாருதி சுசுகி பிள்ளை அண்ட் சன்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஷவுட்டர் கொடுத்துக்கலாம். ஷவுட்டர் கொடுத்து இப்போ நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் இல்லாமல் ஜெனரேஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 3 ஜெனரேஷனாக வந்து ஸ்விஃப்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்விஃப்ட்டுங்கிறது ஒன்றும் நமக்கு நியூ ப்ராடக்ட்லாம் கிடையாது. லைக் எப்படி சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்விஃப்ட்டெல்லாம் நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம டிரைவிங் கற்றுக்கிட்டது நிறைய பேர் ஸ்விஃப்ட்டில் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒரு 4th ஜெனரேஷன், ஏன்னா நம்ம 3rd ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்விஃப்ட் வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் ஸ்லிக்கியாக இருக்கும். ஆனால் வந்து அது அந்தளவுக்கு நம்ம கூட கனெக்ட் ஆகுமா, அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்கேன்னு வந்து சுசுகி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இந்த ஜெனரேஷன் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கிரில்லுங்கிறது நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கில் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே அவங்க வந்து ஏர் வெண்ட்டாக கொடுக்காம சில இடத்துலலாம் வந்து அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது அந்த லுக்குங்கிறது நல்லாயிருக்கும். இந்த ஸ்விஃப்டோட ஸ்போர்ட்டினஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது இது பிளாக்காக இருக்கும். ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ப்ரொஜெக்டர் செட்டப்பில் தான் இருக்குது, எல்இடி செட்டப்பு. ஆனால் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹாலஜன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்விஃப்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த போனட்டை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிசைனோட ஃப்ளா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த போனட் வந்து கிளாம்ஷெல் போனட் தான். ஓகேவா? இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கிளாம்ஷெல் மாடலில் இருக்கும். அது ஏன் வந்து அது அந்த டிசைனோட ஃப்ளாவா அப்படின்னு கேட்பாங்கன்னா, ஓவராலாக காரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த போனட் இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும். ஓகேவா? இப்போ இந்த என்டையர் காரும் ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி இருக்கும், சிங்கிள் மெட்டலில் செஞ்ச கார் மாதிரி இருக்கும். ஏன்னா மோனோகாக் பில்டு, ஸோ ஆப்வியஸ்லி அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த போனட் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ரொம்ப தனியாக தெரியும். பிகாஸ் ஏன்னா நான் போனட்டை வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஆக்சுவலாக நார்மலாக இது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி தெரியும். சென்டரில் பார்க்கும்போது நல்லா தெரியும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஸ்விஃப்டோட மாடலே இதுதான். ஓகேவா? ஸோ வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஏன்னா அவங்க ஜெனரேஷன் லிஃப்ட்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இன்ஜினோட ஸ்பெக் பார்த்துடலாம். இந்த இன்ஜினில் வந்து அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்க ஒரு மேஜர் அப்டேட் என்னன்னா, எப்படி சொல்கிறது, நம்ம சுசுகியோட ஒரு ப்ரூவன் இன்ஜின்னு சொல்லலாம், கே சீரிஸ். அந்த கே சீரிஸ் இன்ஜினை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஜெட் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, Z12ன்னு சொல்கிறாங்க அவங்க இதை. முக்கியமான விஷயம் என்னன்னா 4 சிலிண்டர்லேருந்து வந்து இதை வந்து அவங்க 3 சிலிண்டராக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஃபிசிக்கலி வந்து இது டவுன் கிரேடாக இருந்தாலும் சுசுகி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து லோ அண்ட் டார்க்லாம் இதில் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 81 PS பவரும் 111 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த காரை நான் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளால அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நம்ம அடுத்த இந்த ரிவ்யூ முடிச்சு நம்ம ஒரு டிரைவ் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான ரிவ்யூ என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வந்து ஒன்று உங்களுக்கு போகும். சைட்லேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் லைன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து கண்டினியூஸாக காரோட எண்டு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓவரால் இந்த காரோட ஸ்போர்ட்டினஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் அப்டேட்டில் இன்ஜின் அப்டேட் இல்லாமல் வந்து அவங்க மேஜராக எதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டிசைனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிசைனை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா மாருதி சுசுகி வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்ககிட்ட 2 ஷோரூம் இருக்குது. ஒன்று வந்து அரேனான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நெக்ஸான்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அரேனா ஷோரூமில் உள்ள வண்டி தான். ஓகேவா? ஆனால் இப்போ ஐ மீன் இந்த 4th ஜெனரேஷனை பார்க்கும்போது யாருமே வந்து ஸ்விஃப்ட்டை வந்து அரேனான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸால என்ன ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்களோ, ஐ மீன் நெக்ஸா ஷோரூமோட கார்ஸில் என்ன ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்களோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இதில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். அவங்க கொடுத்துருக்க இன்ஃபோடைன்மெண்ட் கூட ஸ்மார்ட் டெக் ப்ரோங்கிற இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம் சைட்லேருந்து மாருதி சுசுகி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 45% பார்த்தீங்கன்னா ஹை டென்சைல் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம், 20% பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை டென்சைல் ஸ்டீல் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. போனட்டை நான் லிஃப்ட் பண்ணி பார்த்ததுக்கு நான் லாஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் இதையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஒரு 10 to 20% வந்து கண்டிப்பாக அந்த ஒரு நீங்கள் டிஃப்ரென்ஸை டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், தெரியும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம டயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம டயர் எடுத்துக்கிட்டோம்னா வந்து 185/65 R15 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து ஒரு R16 கொடுத்துருந்தா ஆப்வியஸாக நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த R15 inches வீலே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு R16 மாதிரி தான் தெரியும். கண்டிப்பாக இந்த சின்ன காருக்கு இது சின்ன வீல் அப்படிலாம் தெரியாது. எப்படி சொல்லி இதோட அப்பியரன்ஸில்
எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் அப்படி தான் இருக்கும். அதுவும் இந்த அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய்ஸ் பிளாக் அவுட்ல ஆக்சுவலாக பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ சைட் மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக வெல்கமிங் ஃபங்க்ஷனோட இருக்கும். நம்ம அதை ரிமோட்டில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் டோர் ஹேண்டில்ஸில் வந்து ரெக்யோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு பாடி கலர்லேயே தான் இருக்கும். இந்த கார் வந்து டாப் எண்டுங்கிற டியூவல் டோனில் வரும், பாடி கலரில் இருக்கும். ஒன் மோர் திங், இந்த பில்லரை வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடி கலருக்கும் ரூஃபுக்கும் இன்பிட்வீனில் ஒரு பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க வந்து இதோட ஸ்போர்ட்டி நேச்சரை வந்து கண்டிப்பாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம அப்படியே ரியருக்கு வந்தோம்னா, ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை காரணம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் யூனிட் தூக்கிட்டு எல்இடி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஆப்வியஸாக டாப் அண்ட் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு ரியர் டிஃபாகர் இருக்குது, ரியர் வைப்பர் இருக்குது, ரியர் வைப்பர் வாஷர் இருக்குது. ஆனால் ஆண்டனா வந்து அவங்க ஷார்ப் ஃபின் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அந்த நெக்ஸான்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஃபீல் அவங்க டெஃபினட்டாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மேபி நெக்ஸாக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பிளாக் அவுட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் நம்ம பூட் ஸ்பேஸ் எடுத்தோம்னா ஹேஷ்பேக்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போதுமான அளவுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. பிகாஸ் ஏன்னா 265 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹேஷ்பேக் காருக்கு இது டெஃபினட்டாக போதும். ஸ்விஃப்ட் கார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து இந்த கார் உண்மையாகவே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே, நம்ம 5 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியுமானா 4 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம், 5 பேர் ஓகே அண்ட் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இதோட ஸ்பேர் வீல் பார்க்கலாம். இதோட ஸ்பேர் வீல் நம்ம செக் பண்ணோம்னா இது வந்து R14 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன் R14 கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்வியஸாக வந்து அவங்க காஸ்ட் கட்டிங்காக அதான் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு நீங்கள் வந்து ஸ்பேர் வீல் மாற்றிட்டீங்கன்னா 80 km/h தான் ஓட்ட முடியும், உங்களால் டிரைவ் பண்ண முடியும். பேக் சீட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நினைக்கிறேன் 60/40 ஸ்ப்ளிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி ரிவர்ஸ் கேமரா இருக்குது இந்த காரில். நான் அங்கே ரிவர்ஸ் கியர் போட்டு பார்த்தேன், கிளாரிட்டி ஓகே தான். அதை பற்றி நம்ம உள்ளே போய் பேசலாம். ஆனால் இந்த ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏன்னா எப்படி சொல்கிறது, இந்த ஓவரால் பாடி கூட அவங்க நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அதை இன்டெகிரேட்டடாகவே கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம இவங்க வந்து தனியாக கொஞ்சம் வெளியில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படிங்கிறது நம்ம டிரைவிங்கில் செக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த காரோட ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி டிரைவிங் பொசிஷன் வந்து என்னோட பொசிஷன்லாம் இருக்கா என்னங்கிறத ஒன்ஸ் மோர் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே நல்லா கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணிட்டு ஹைட்டையும் நல்லா டவுன் பண்ணிட்டு அப்படி வச்சு தான் நான் டிரைவ் பண்ணுவேன். ஓகே, இதுதான் என்னோட நார்மல் டிரைவிங் பொசிஷன். ஓகேவா, மேக்ஸிமம் நிறைய பேர் இப்படி தான் டிரைவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நான் உண்மையாக சொல்லணும், இதோட டோர் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே அவங்க சொல்கிற மாதிரி அந்த 45% ஹை டென்சைல் ஸ்டீல் உள்ளே இருக்குமோ என்னமோ. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னோட அண்டர் தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஹேஷ்பேக் காரில் என்ன இருக்கணுமோ அது சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஹெட்ரூம் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, போதுமான அளவுக்கு இருக்குது. என் டிரைவிங் பொசிஷனில் சீட் இருந்தே நான் கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கேன். இப்போ நான் அதுவே கொஞ்சம் சென்டரில் போய் உட்காடுறேன். இப்போ நான் சென்டரில் உட்காந்தேன்னா கண்டிப்பாக ஆனால் இந்த காரில் ஒரு 3 அடல்ட் உட்காரலாம். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ரியர் ஏசி வெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 3 அடல்ட் ட்ராவல் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து வேர்க்கக்கூடாது, கூலிங் எஃபிஷியன்ட் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். அண்ட் உங்களுக்கு டோர்ஸில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன், உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான பட்டன் இங்கே இருக்குது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கல எனக்கு தெரியும் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல போயிடலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் ரெக்யோ சென்சார் வந்து டிரைவர் சைடில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கோ பேசஞ்சர் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. நான் தப்பாக தான் சொன்னேன். ஓகேவா, இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு கீ வந்து பாக்கெட்டில் இருந்தாலே போதும், நீங்கள் மட்டும் அன்லாக் பண்ணிட்டு ஈஸியாக ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கோ பேசஞ்சர் சீட்டில் உட்காடுறோம். கோ பேசஞ்சர் சீட் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு பிடிச்ச சீட்டுன்னு சொல்லலாம். ஒன்று இந்த டிரைவர் சீட்டு பிடிக்கும், இல்லைன்னா கோ பேசஞ்சர் சீட் பிடிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரியர் சீட் பிடிக்கும். ஓகேவா, ஸோ அப்படியே நம்ம செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கோ பேசஞ்சர் சீட்டில் நம்ம எதை பார்ப்போம்னா இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஓப்பனிங் கிடையாது, நார்மலாக தான் ஓப்பன் ஆகுது. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏசி வெண்ட் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம லாஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டுக்கும் இதுக்கும் இந்த இன்டீரியரில்
ஒரு மேஜரான சேஞ்சஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்ல தான் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த காரை வந்து நீங்க அரேனாவோட காருன்னு சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. டெஃபினட்டா நீங்க நெக்ஸான்னு சொல்லலாம். அதுக்கு உண்டான ஜஸ்டிஸ் இந்த கார் கரெக்டா பண்ணுது. ஸோ இப்போ நம்மளோட ஃபேவரட் சீட் ஹாட் சீட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்டீரியர் வந்துட்டோம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும்னு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, அந்த மாருதிங்கிற அந்த ஸ்டாண்டர்டை தாண்டி இவங்க கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்மிஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கீரோட. இந்த டிரான்ஸ்மிஷனே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. இது இல்லாமல் ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் பேக்கில் போகும்போது சொல்ல மறந்துட்டேன், இங்கே சார்ஜிங் யூனிட். ஓகேவா, இந்த சார்ஜிங் யூனிட் பார்த்தீங்கன்னா 2 USB யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பின்னாடி உள்ளவங்க வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்க இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கப் ஹோல்டர் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர் தான் அது. இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். இது இல்லாமல் உங்களுக்கு 12 வோல்ட் வந்து சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட லேப்டாப்லாம் நீங்கள் சார்ஜ் போடுறதா இருந்தால் சார்ஜ் போட்டுக்கலாம். இது இல்லாமல் இங்கேயும் ஒரு USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா ஏசி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாகிள் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஏன்னா வந்து இப்போது நிறைய காரில் வந்து டச் கொடுத்துருக்கனால நம்ம டிரைவ் பண்ணும்போது வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வந்து நான் டிரைவிங்லேயே உங்களுக்கு நான் தெளிவாக பேசி காமிக்கிறேன். ஸோ அதனால் அதை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளோவர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாகிள் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை நீங்கள் டிரைவிங்கில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஏசியோட ரீசர்க்குலேஷனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி ஆன் பண்ணுறாந்தா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறாந்தா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்வியஸாக டாப் எண்டுங்கனால ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலர் தான் வரும். ஸோ வந்து நீங்கள் இங்கே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஃபாகர் கொடுத்துருக்காங்க, ரியல்லையும் உங்களுக்கு டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல் யூனிட் மாற்றுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் உங்களுக்கு ஃபேஸுக்கு வேணுமா, இல்லை ஃபேஸுக்கு காலுக்கு வேணுமா, இல்லை ஃப்ரண்ட்டோட டிஃபாகரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அவங்களோட நெக்ஸா சைட்லேருந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய அவங்க பலினோவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ராங்ஸாக இருக்கட்டும், இல்லை XL6 இருக்கட்டும், அதிலெல்லாம் கொடுக்கக்கூடிய சேம் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் பிளே ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஆடியோ இருக்கும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, டெஃபினட்டாக டீசெண்டான ஆடியோ இருக்கும். தென் நமக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி ஸ்டீரிங்க்கு நம்ம வந்து மோட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, மியூட் பண்ணுற பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஆப்வியஸாக க்ரூஸ் கண்ட்ரோலர் தான் வருது. அதை நீங்கள் ஸ்பீடு வந்து அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங்கில் வந்து உங்களுக்கு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் பேக் இல்லாமல் வந்து உங்களுக்கு கோ பேசஞ்சர் சைட்லையும் ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்கோட தான் வரும். ஏன்னா கோ பேசஞ்சரில் ஒரு ஏர் பேக் இருக்கும், இங்கே ஒரு ஏர் பேக் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஓகே, ஸோ வந்து 6 ஏர் பேக் மாடல் தான் இது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறது, கால் கட் பண்ணுறது, வாய்ஸ் கண்ட்ரோல். உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போவோம். உள்ள அப்படியே கீ இதோ தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா கீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிப்பிக்கலான லாக் அண்ட் அன்லாக் தான் இருக்குது. இந்த கீழே வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு RPM மீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஆனலாகில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஓடோமீட்டர் வந்து உங்களுக்கு ஆனலாகில் தான் இருக்குது. ஆனால் வந்து அதை டிஜிட்டலாகவே காமிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அவுட் சைடை எப்படி சொல்கிறது, அந்த ஜஸ்ட் ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் மீட்டர் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. ஆனால் ஃபியூல் எக்கனாமியெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங்கில் இருக்காது. ஓகேவா? எங்கே தான் உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி செக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் புதுசாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணுறீங்க, அதில் என்ன ஃபியூவல் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். டிரைவிங் டைம் இங்கே செக் பண்ணிக்கலாம். டோட்டல் ஐடியல் ஸ்டாப் டைம், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த G-ஃபோர்ஸ் மீட்டர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு இந்த ஃபீச்சர் பற்றி நான் சொல்லவே மறந்துட்டேன். பாருங்க, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா எவ்வளோ டார்க் யூஸ் பண்ணுது, எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம டிரைவ் பண்ணும்போது உண்மையாகவே நீங்கள் ஒரு ஸ்போர்ட் கார் டிரைவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இது டெஃபினட்டாக கொடுக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, அகைன் எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்குறோம், எவ்வளோ நம்ம பிரேக் யூஸ் பண்ணுறோம், தெரியுதா? எல்லாமே இதில் வரும். எப்படி சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலே நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே கொடுத்துருங்க ட்ரிப் A ட்ரிப் B. இது வந்து இப்போ நீங்கள் ரைட் சைடு பார்த்தது MID யூனிட், இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம்ல, அதோட கண்ட்ரோல் சுவிட்ச். ஆனால் இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் A ட்ரிப் B கிலோமீட்டர் இதை நீங்கள் ரீசெட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான சுவிட்ச். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ்
ஸ்விஃப்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட இப்போ வந்து நான் ஷூ போட்டு தான் வந்திருக்கேன். ஓகேவா, நான் எப்படி சொல்றேன், ஷூ சைஸ் வந்து 9 தான். இந்த ஷூ நான் போட்டு வந்துமே எனக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கோ பிரேக் பிடிக்கிறதுக்கோ கிளச்சுக்கோ எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா அந்த பெடலோட ஸ்பேஸ் வந்து அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெட் பெடலுங்கிற பாருங்க, இதோ நீங்கள் மாட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டிங்கன்னா அந்த மாதிரி டெட் பெடலில் வச்சு நல்லா ஜாலியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த காரை டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் டிரைவ். நம்ம ஆல் நியூ ஸ்விஃப்ட் 2024 ஸ்விஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த காரை டிரைவ் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, மாருதி சுசுகி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஸ்விஃப்ட் ஓட்டினீங்கன்னா அது பேர் டிரைவிங் கிடையாது, அது பேர் ஸ்விஃப்டிங்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்விஃப்ட்டை ஓன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பேர் வந்து ஸ்விஃப்ட் காரை ஓன் பண்ணுறது கிடையாது, நீங்கள் ஸ்விஃப்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த காரை நம்ம ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் வந்து இதில் அடாப்டிவ் ஃபங்க்ஷன் இல்லை, அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வந்து இந்த காரில் கிடையாது. அடாப்டிவ் கைட்லைன்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அது இந்த காரோட ப்ரீமியம்னஸை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னே சொல்லலாம். கைஸ், நீங்கள் நம்ம ரிவ்யூ பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ ஒரு சின்ன இடத்துல நிற்கிறோன்னு. இந்த மாதிரி கார்ஸ் நீங்கள் எடுக்கிறதுல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு காராக இதை சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ரோட்டில் வேணாலும் இந்த காரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை இன்கேஸ் நீங்கள் ரோடு தப்பாக போயிட்டீங்கன்னா நீங்கள் யூட்டன் போட்டு வரலாங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இது கொடுக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கூகுள் மேப்பை பார்த்து தைரியமாக வண்டி ஓட்டிட்டு போகலாம். எங்கேயாவது குளம் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூட்டன் போட்டு வந்துக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம சஸ்பென்ஷன் பற்றி பேசலாம். சஸ்பென்ஷன் வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு ஆப்வியஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மோசமான ரோடு ஓரளவுக்கு. ஸோ அந்த ரோட்டில் வந்து நான் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன். சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே சாஃப்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, அதுக்கு அந்த அல்ட்ரா சாஃப்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. லைக் சிட்ராயின் C3யோட கார்பரேட் எஃபெக்ட், ஃப்ளையிங் கார்பரேட் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் டெஃபினட்டா இந்த வண்டிக்கு வந்து அவங்க எந்த மாதிரி டியூன் பண்ணுமோ, சாஃப்டும் இல்லாமல் ஹார்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ கம்பெனி சைடில் சொன்ன மாதிரி நம்ம ஸ்விஃப்டிங் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையா எப்படி சொல்றது, இவங்க 4 சிலிண்டரை வந்து 3 சிலிண்டரா மாற்றி Z சீரிஸ் கொடுத்தது வந்து ஒரு பவர் டவுன் கிரேடுன்னு சொல்றாங்க. அது செக் பண்றதுக்கு ஒரே ரீசன் தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்விஃப்ட்டை நம்ம ஓட்டுறதே, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அதனால இப்போ நான் 3rd கியர்ல இருக்கேன், வண்டி 40ல போயிட்டு இருக்கு. ஒரு 50 வந்தோடனே 4th கியர் நான் ஷிஃப்ட் பண்றேன். நான் ஷிஃப்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தா அப்படியே தான் கண்டினியூஸா தான் பிக்கப் எடுக்குது. அந்த நின்று அந்த ஒரு லேக் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இத்தனைக்கு இது டர்போலாம் கிடையாது, எண்ணெய் இன்ஜின் தான், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான். ஸோ அதுக்கே உங்களுக்கு அப்படி இருக்கு. இப்போ பாருங்க, நான் 60ல போயிட்டு இருக்கேன். இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு 58 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் 5th கியர் போடுறேன். அதோ பாருங்க, எப்படின்னா லேக் இல்லாம அப்படியே எந்த பவர் ட்ரெயின் லைக் எப்படி சொல்றது, எந்த ஆர்பிஎம்ல அது டிராவல் ஆகிட்டு இருக்கோ அதே ஆர்பிஎம்ல டிராவல் ஆகி அப்படியே ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ கூட பாருங்க, நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கை தாண்டினேன், 2nd கியர் தான் வரேன். நான் 1st கியர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எப்படி சொல்றது, இது டெஃபினட்டா வந்து இது ஒரு டவுன் கிரேட்லாம் கிடையாது. அவங்க ஏன் வந்து இந்த இன்ஜினை வந்து மெயினா டவுன் கிரேட் பண்ணாங்க, ஐ மீன் வந்து 4 சிலிண்டர் 3 சிலிண்டரா மாத்தினாங்கன்னு அவங்க சைட்ல என்ன சொல்றாங்க, மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். எனக்கு அவங்க கம்பெனி சைட்ல கிளைம் பண்றது வந்து 24 பண்றாங்க. இப்போ நம்ம பக்கத்துலயே வந்து நம்ம ப்ரோ இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்போம் உண்மையா என்ன ப்ரோ சொல்றாங்க, மக்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க மைலேஜ். மக்கள் சைட்ல இருந்து ஆவரேஜா வந்து 22 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்றாங்க வித் ஏசியோடவே. 22 வரைக்கும் பிராக்டிக்கலா ஏசி போட்டு ரன் பண்ணீங்கனாலே வந்து 22 வருதுன்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ எனக்கு நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 22 வந்து சொல்றாங்க. ஸோ 22ங்கிறது வந்து எப்படி சொல்றது, லிட்ரலி நம்ம KTM 390க்கு வந்து டஃப் கொடுக்குது வண்டி. KTM ஓட்டுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அதனால வந்து நான் ஏன் திரும்ப நான் அந்த மைலேஜ் 3 சிலிண்டர் நான் இதை பத்தி பேசிட்டே இருக்கேன்னா, எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து 3 சிலிண்டரா மாத்திட்டாங்க, அதனால எங்க மாதிரி ஒரு கார் எந்தூசியாசிஸ்டாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை விரட்டி ஓட்ட முடியல, அடிச்சு ஓட்ட முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு பிராண்டு வந்து ஒரு காரை பொசிஷனிங் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிராண்ட் அவங்க எந்த கான்செப்ட்ல பொசிஷனிங் பண்றாங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா இப்ப அவங்க சைட்லயும் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எமிஷன் நார்ம்ஸ், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மைலேஜ், இது 2 தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த காரை நாங்க பொசிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம ஒரு காரை ரிவ்யூ எடுக்கிறோம், நீங்க இந்த மாதிரி ஸ்விஃப்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த மைண்ட் செட்டோட தான் நீங்க காரே எடுக்கணும். இப்ப நீ இதே ஸ்விஃப்ட்டை என் இஷ்டத்துக்கு நான் ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து நான் 3rd கியர் கூட போகாம
செகண்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 RPM 2500 RPM அப்படி நான் டிரைவ் பண்ணேன்னா ஆப்வியஸா வந்து இதோட பவர் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். லைக் எப்படி சொல்றது, 2K கிட் ஸ்டைல்ல சொன்னா கேப்பிங்லாம் பண்ணோம்னு வச்சுங்களேன் அதிகமாக. ஆப்வியஸா வந்து இது டிரைவிங் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா மைலேஜ் கிடைக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா கிடைக்காது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்விஃப்ட் அப்படி ஒஸ்டா ஓட்டினா கூட 15-16 கொடுத்துரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்விஃப்ட் எடுக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து மாருதி சுசுகி சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் வந்து 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டரா மாத்தி இருக்கோம் அப்படிங்கறது வந்து அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒன் மோர் திங் என்னன்னா, இப்ப ஃபியூச்சரே பாத்தீங்கன்னா வந்து நம்ம இவி ஹைபிரிட், பிளக்இன் ஹைபிரிட் இப்படி நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு மாருதி சுசுகி சைட்லேருந்து வந்து அவங்க ஹைபிரிட் அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா கூட அவங்களால இந்த ஸ்விஃப்ட் இப்போ அவங்க என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இன்ஜின் சைடு மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ட்விக்ஸ் பண்ணி அவங்களால இதே காரை வந்து ஹைபிரிட் காராக மாற்ற முடியும். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள கார் தான் இது. ஸோ நான் அகைன் சொல்றேன், நீங்க டிரைவிங் இந்த கார் நீங்க எடுக்கும் போது, ஐ மீன் இந்த காரை நீங்க ஓன் பண்ணும் போது இந்த மைண்ட் செட்ல ஓன் பண்ணுங்க. டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க அடிச்சுக்கவே தேவையில்லை. இல்ல நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் டிரைவ் பண்ணுவேன், நீங்க அப்படி நீங்க டிரைவ் பண்ணா கூட வண்டி வந்து 15 to 17 உங்களுக்கு தாராளமா கொடுக்கும். ஸோ உங்களுக்கும் டிரைவிங்க்கும் நீங்க எப்படி ஓட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஸ்விஃப்ட் வந்து ஒரு பக்காவான ஃபேமிலி ஹேட்ச்பேக் கார். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கார் எடுக்கிறீங்கன்னா இந்த காரை நீங்க தைரியமா எடுக்கலாம். இன்னொன்னு இதோட இன்ஜின் ரிலையபிலிட்டி, எப்படி சொல்றது, ஜாப்பனீஸ் இன்ஜின் பத்தி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம ஆல்டோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் வந்து ஆல்டோலாம் நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன் ஜென் கூட ரன்னா தான் ஆயிட்டு இருக்கேன் ப்ரோ. ஜென் கூட ஆமா சாரி, ஐயோ சாரி கைஸ், நான் லெகசியா விட்டுட்டேன். 800 நம்ம இருக்கு மாருதி 800 வந்து இன்னமும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு மாருதி 800ல ப்ராப்ளம் வந்தா கூட நீங்க நார்மலா ஒரு 2 வீலர் ஷோரூம்ல கூட அந்த வண்டி எடுத்துட்டு போய் நீங்க சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கார்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஒரு 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா போட்டு நீங்க கார் எடுக்கிறீங்கன்னா ரிலையபிலிட்டிங்கிறத அவங்க அஷூரன்ஸா கொடுப்பாங்க. நீங்க நம்பி டிரைவ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. அப்படி எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், செலவும் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ 90% எல்லாமே வாரண்டியில தான் கிளைம் ஆகுது. அதனால வந்து நீங்க கை காசு போட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. ஒன் மோர் திங் வந்து இது மாருதி சுசுகியோட பிராண்ட் ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, ஓகேவா? நம்மளா தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் டிரைவ் பண்ணி பார்த்த வரைக்கும், ஏன்னா நான் ஸ்விஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷனும் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன், தேர்ட் ஜெனரேஷனும் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு டிரைவ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் செகண்ட் தேர்டு வந்து நான் நிறையவே டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் ஜெனரேஷன் நான் டிரைவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம ஒரு கார் வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், அஸ் இந்தியனா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நம்ம எடுத்துட்டு போய் காமிப்போம். அந்த மாதிரி காமிக்கும் போது அவங்க உள்ள வந்து பார்த்தாங்கன்னா டெஃபினட்டா வந்து ஒரு ப்ரீமியம் இன்டீரியர் ஃபீலிங் இது கொடுக்கும். அவுட்டர் லுக் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டி லுக் வந்து இந்த கார் கண்டிப்பா கொடுக்கும், அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த கார் நீங்க தைரியமா எடுக்கலாம் இப்ப நான் சொன்ன மைண்ட் செட்ல, ஓகேவா? இது இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஷோரூம்ல போயிட்டு நம்ம பேலன்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், இதோட சைடு லுக் பாருங்களேன். நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல ஸ்போர்ட்டி லுக்னு. ஒரு மினி கூப்பர்ல வந்து என்ன டிசைன் இருக்குமோ அவங்க லிட்டரலி பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? என்னடா நீ மினி கூப்பரை கம்பேர் பண்ற அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனா அந்த மினி கூப்பரோட அந்த ஒரு கான்செப்ட் பேஸ்ல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்டே நமக்கு தெரியும், நீங்க ஸ்விஃப்ட் வாங்கி நம்ம டைல் லைட்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணியிருப்போம். டைல் லைட்டா இருக்கட்டும், எக்ஸாஸ்டா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஓவராலாக லுக்கில் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருக்கு. ஸோ அதை சொல்றதுக்கு தான். ஓகே கைஸ், இன்னைக்கு ஸ்விஃப்ட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நானும் ஒரு ஸ்விஃப்டிங் பண்ணங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காரை இன்னைக்கு நமக்காக கொடுத்த பிள்ளை அண்ட் சன்ஸ் மயிலாடுதுறை அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு மாருதி சுசுகியில் வந்து என்ன கார் வாங்கணும்னு பிளானில் இருக்கீங்க, நீங்கள் இந்த லொக்காலிட்டியில் இருக்கீங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அகைன் சொல்கிறேன், நம்ம கார் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸும் இல்லாமல் நமக்கு கார் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அஸ் எ கஸ்டமராக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க என்னென்ன பெஸ்ட் ஆஃபர் கொடுக்க முடியுமோ டெஃபினட்டாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் சந்தோஷமா. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, கண்டிப்பா நம்ம வந்து என்டையர் நம்ம கிட்ட காரை கொடுத்து டிரைவிங் அந்த கார்ல நமக்கு இருந்த டெக்னாலஜிக்கல் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? தினேஷ். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே. அண்ட் கேமராமேன் சொல்லி அவனு கணேஷ், கேமராமேன் சொல்ல முடியாது, ஃப்ரெண்டு தான், ஓகேவா? நான் உங்க ஃபோட்டோ ஆட் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் சந்தோஷ் குமார், பாய்.